ஆதவ் அர்ஜுனா கடந்த காலங்கள்ல திமுகவின் வரலாறு தெரிஞ்சவரு. ஆமா. இன்னொன்னும் சொல்றாரு. எம்ஜிஆருக்கு பிறகு திமுகவின் வரலாறு அதிகமா தெரிஞ்சதே எனக்கு தான் அப்படின்றாரு. இல்ல இன்னும் எம்ஜிஆர் கூட இல்ல. அண்ணா, பெரியார், நீதி கட்சி. எப்போ 1925ல நீதி கட்சி ஆரம்பிக்கும் போதே ஆதவ அர்ஜுனா அனைத்து விஷயம் தெரிஞ்சவர். சர்பிட்டி தியாகராஜர் காலத்திலிருந்து அவரும் அவர் மாமனார் கள்ளலாட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த காதுல பூவெல்லாம் சுத்தினா கேட்டுக்க வேண்டியதாக. திமுகவோட டிஎன்ஏ எனக்கு தெரியும். இல்ல ஏன்னா சார் 10 வருஷம் சபரீஷ் கூட்டு இருந்தார் சார். எல்லா ரகசியம் சபரீஷனுக்கு தெரியும். சபரீஷனுக்கு தெரியும் போது இவருக்கும் தெரியும். இது இயற்கை தானே. அதைதான் சொல்றாரு. அதைத்தான் சொல்றாரு. இது வந்து நேரடியான எச்சரிக்கை. யாருக்கு? திமுகவுக்கு. இன்னும் நான் பேசுவேன். ஆமா. ஏன்னா சார் எப்பவுமே நீங்க யூடியூப் புரூட்டஸ் தான். புரூட்டஸ் நீயுமா குத்துற, நான் தான் குத்துவேன். இந்த புரூட்டஸ் தான் ஆதவ அர்ஜுனா. ஜூலியஸ் சீசர் நாடகத்துல சீசரை எல்லாரும் குத்துவான். சீசரோடு நெருங்கிய நண்பன், நெருங்கிய ரகசியம் தெரிந்தவன், கடைசி வரை அவரோடு போராடியவன், அவன் ஓங்கி ஒரு குத்து குத்துவான். அப்பதான் யூடியூப் நீமா என்ன குத்துறா கத்தியில. இப்போ ஆதவ அர்ஜுனா திமுகவை குத்துறாரு. ஏன்னா 10 ஆண்டு காலம் திரைமறைவு ரகசியங்கள், வெளிநாட்டு வங்கி பரிவர்த்தனை, இந்த திமுகவுடைய சொத்து மதிப்பு எல்லாம் மாப்பிள்ளை. கருணாநிதி மறைவுக்கு பிறகு கட்சி பூரா மாப்பிள்ளைட்டு வந்துருச்சு. நீங்க அதிமுக நான் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றேன். ஆதவ அர்ஜுனாவுடைய தைரியமே இதுதான் தைரியம். நீங்க அதாவது நான் நினைச்சா உன்னை ஒண்ணும் இல்லாம பண்ண முடியும். ஏன்னா ரகசியம் பூரா தெரியும். ரெண்டாவது ஆதவ அர்ஜுனா அவ்வளவு சீக்கிரமா அங்க இருக்கிற புஷி ஆனந்த போல, நிர்மலகுமாரை போல, அருண்ராஜை போல டீல் பண்ண முடியாது. ஏன்? ஆதவ அர்ஜுனா 5 லட்சம் கோடி உள்ள குடும்பத்தினுடைய பின்னணி உள்ளவர், மருமக. இந்தியாவில் இருக்கிற எல்லா உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலையும் சிபிஐ வழக்கு இருக்கு. அதெல்லாம் ஊதி தள்ளிட்டு உட்கார்ந்து இருக்கிற குடும்பம். அப்போ புஷி ஆனந்தோ ஆதவ அர்ஜுனா பக்கத்துலேயும் போக முடியாது. அருண்ராஜ், நிர்மல்குமார், ஜான் ஆரோக்கியசாமி எல்லாத்துக்கும் கார் வாங்கி கொடுத்து, டிரைவருக்கு சம்பளம் கொடுத்து, டீசல் அடிச்சு கொடுத்து, ஆதவ அர்ஜுனா அதான் எல்லாம் சார் எல்லாரும் கார் வாங்கி கொடுத்து சார். அதாவது சிறுத்தைய கொஞ்ச நாளையில அண்ணன் திரும்ப ஏமாந்துருந்தாரா கட்சி பொதுச்செயலாளர் இருப்பாரு. யாரு? ஆதவ அர்ஜுனா. அவரு இல்ல தலைவராயிட்டு பாருன்றீங்களா? பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் தலைவரோட பொதுச் செயலாளர் தானே அதிகாரம். ஆமா, அந்த கட்சியில துணை பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க. பொதுச் செயலாளர் ஆயிருப்பாரு.